விட்டாச்சு நாளையிலேருந்து. 2 வாரம் எப்படியோ போங்க அப்படின்னு விட்டுட்டாங்க. திருப்பி லாக்டவுன் எங்களுக்கு. அதனால பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தீபாவளி வேறு தான் பொருளெல்லாம் வேறு வாங்கணும். ஏன்னா இப்போ உள்ள லாக்டவுன் வந்து எங்கள் இடத்துலேருந்து 10 கிலோமீட்டர் சுற்றி அந்த டிஸ்ட்ரிக் மட்டும்தான், அவ்வளோதான் போக முடியும். அதனால நான் இங்கே இப்போ போயிட்டு பிரிக்ஃபீல்ட் போயிட்டு அந்த பொடிங்கெல்லாம் செய்யணும். கரம் மசாலா இது கொஞ்சம் ஜாமான், நெல்லிக்காய் அதெல்லாம் வாங்கணும். முக்கியமான மசாலா ஜாமான்லாம் நான் அங்கே தான் வாங்குவேன், ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்னு. அதனால் அங்கே போயிட்டுருக்கேன். அங்கே போயிட்டு நான் அப்புறமா என்னென்ன ஜாமான் வாங்கினேன்னு உங்ககிட்ட காமிக்கிறேன். எனக்கு இன்றைக்கி டிரைவர் இருக்காங்க, அவங்க காடி விட்டதுனால பிஸியாக பேசிக்கிட்டு வரோம். அப்புறம் போயிட்டு நான் வந்து அதுட்டு நெல்லிக்காய் வந்து இந்த லேகியம் எப்படி செய்கிறதுன்னு அப்புறமா நான் வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோலையா இல்லை அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். நான் அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். போன லாக்டவுனுக்கு பாதி முடி கொட்டி போச்சு. இந்த லாக்டவுனுக்கு என்ன நடக்க போகுது இந்த டென்ஷனில் பார்ப்போம். முடியை முதல்ல பாதுகாக்கணும். இந்த லாக்டவுன் என்னென்ன கதை சொல்ல போகுது என்னன்னு தெரியல. நினச்சாவே பயமாக இருக்குது. பார்ப்போம், கடவுள் எல்லாரையும் காப்பாற்றட்டும். ஃபீல்டில் போய்ட்டு ஜாமான் வாங்கிட்டு வந்தாச்சு. முக்கியமாக நான் என்ன ஜாமான் வாங்க போனேன்னு பார்த்தீங்கன்னா இந்த புளி தான். இந்த புளி இல்லைன்னா குழம்பு கறி வச்ச மாதிரியே இருக்காது. மீன் கறி, ரசம், அதுக்கெல்லாம் வந்து இந்த புளி தான். முன்னாடிலாம் 5 கிலோ இப்படிலாம் வாங்கி வச்சுப்போம். அப்போ தான் இனிமேல் நம்ம எங்கே ஊருக்கு போகிறது, எங்கே வாங்குறது, ஊர்லேருந்து வாங்கி வச்சுட்டா விலை குறவு தான். ஆனால் இங்கே கொஞ்சம் விலை கூட தான். இருந்தாலும் இந்த புளி வந்து ஒரு 6 மாதத்துக்கு மேலே நான் வச்சுப்பேன். இது வந்து கொஞ்சம் போட்டால், அது இவ்வளோ கரைச்சி ஊற்றுறதுக்கு இது கொஞ்சம் போட்டால் போதும். அதனால் இந்த புளி வாங்கினேன்.
அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய். அந்த கத்திரிக்காய்னா எனக்கு உயிர். இந்த கத்திரிக்காய் என்ன கத்திரிக்காய் குழம்போ இல்லை ஒரு 2 கத்திரிக்காய் போட்டு ஒரு பானை சாம்பார் வச்சாலும் அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும். ஆனால் இது விலை கூட, இது இந்தியாவிலேருந்து வர்றதுனால. இது பார்த்திங்கன்னா 4 வெள்ளி 50 காசு. 4 வெள்ளி 5 வெள்ளிக்கிட்ட 5 வெள்ளி 7 காசு தான் குறவு இந்த கத்திரிக்காய். அதை வச்சு நான் பார்த்திங்கன்னா ஒரு 15 நாள் 20 நாள் வச்சுருந்தாலும் நல்லாயிருக்கும். இந்த கத்திரிக்காய் வாங்கினேன். இது எனக்கு அவ்வளோ ஆசை. அந்த கத்திரிக்காய் நான் ஊருக்கு போனேன்னா இது கண்டிப்பாக 1 கிலோ வாங்கி எடுத்துகிட்டு தான் வருவேன். அடுத்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காய் வந்து எதுக்குன்னா ஜூஸும் போடலாம். இது எதுனா நெல்லிக்காய் வந்து லேகியம் மாதிரி செய்யறதுக்கு. ஏன்னா முடி சரியான கொட்டி இப்போ தான் வந்து எல்லாம் முடியை லெவல் பண்ணிட்டுருக்கேன். நம்ம வந்து வெளியில் என்ன தான் மருந்து தடவுனாலும் இது பண்ணினாலும் பார்த்திங்கன்னா உள்ளுக்கு நம்மளுக்கு விட்டமின் வேணும். விட்டமின் இருந்தால் தான் வந்து அந்த முடி கொட்டுறதோ கொஞ்சம் இது பண்ணோம். அதனால இது செஞ்சு வச்சுக்கலாம். ஐஸ்கூட்டில் வச்சுக்கிட்டோம்னா அப்புறம் வந்து இது நான் ஒரு நாளைக்கு வீடியோ போடுறேன். அது இரும்பு சட்டியில் தான் செய்யணும். இரும்பு சட்டி இல்லை, நான் தேடிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட இருந்துச்சு, எங்கே தூக்கி போட்டேன்னு தெரியல. அந்த லீவில் தேடி எடுத்து அதை நான் இன்றைக்கி செஞ்சுருவேன். அந்த லேகியம் அது செஞ்சுட்டு காமிக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான ஜாமான் இது வாங்க போனது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பெருங்காயம் இங்கே எல்லா இடத்துலையும் தான் விற்கிது இந்த பெருங்காயம். ஆனால் இந்த பெருங்காயத்தில் உள்ள அந்த மனம் இது வந்து இல்லவே இல்லை. அதனால் இந்த பெருங்காயம் நான் அங்கே தான் வாங்கி நான் பைப்பு மற்ற இடத்துல தான் பார்த்தீங்கன்னா மண் மாதிரி இருக்குது, எந்த சூடு சொன்னையுமே இல்லாத மாதிரி. அதனால் இந்த பெருங்காயமும் எனக்கு முக்கியமாக வேணும். அது வாங்குறதுக்கு போனேன். அடுத்து பார்த்திங்கன்னா இது கடுக்காய் பொடி. நான் என்னென்னா பல்பொடி செஞ்சுட்டு ராத்திரியில் பழிக்கிறதுக்கு இந்த பிறகு நான் ஏற்கனவே பல்பொடி செஞ்சு வச்சுருக்கேன். நிறைய ஜாமான் அதில் சேர்த்து பல்பொடி செஞ்சுட்டு மீதி வந்து நிறையா அதுக்கு அது பயன்படுத்தலாம் கடுக்காய் பொடி. அதனால் இது வந்து நான் அங்கே வாங்கிறதுக்காண்டி இந்த பிராண்ட் எனக்கு அங்கே இருந்துச்சு. அதனால் இது நல்லா இருந்துச்சு. இது நான் வாங்கிறதுக்காண்டி இதுவும் போனேன். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து வத்தல் சும்மா பொரிக்கிறது. இது வந்து மற்ற இடத்துல கிடைக்காது, மற்ற இடத்துல இல்லை, அங்கே இருந்துச்சு, அதை வாங்கிட்டு வந்தேன். அடுத்து இது இங்கே தான் வாங்கினேன். ஸ்லைம் பருவில் தான் வாங்கினேன். நல்லா இருக்குது. இந்த கருப்பட்டியும் இஞ்சியும் கலந்தது. நம்ம டீ இதுக்கெல்லாம் வச்சு இது குடிச்சிக்கலாம். பனைவெல்லம் கலந்த இஞ்சி கருப்பட்டி. அதனால் இது நான் வாங்கினேன். இது நம்ம பயிற்சிக்கலான்னு. பார்த்திங்கன்னா நாட்டு மல்லி 2 வெள்ளி தான் இந்த நாட்டு மல்லி. இது நான் இப்போ சமயத்தில் வந்து நான் மல்லிலாம் போட்டு எல்லாம் அரைச்சி தான் கறி வைப்பேன். அதனால் இதுக்கு நாட்டு மல்லி வாங்கினேன். இது வந்து க்ரீன் பீன்ஸ் இருக்குல்ல, அதில் காஞ்சது. இந்த சுண்டல் செய்யலாம். இப்போ நவராத்திரிலாம் வருது இல்லை, இப்போ சுண்டல் செய்யலாம், குருமா செய்யலாம். அது போட்டு சோறில் கூட போடலாம். சீரக சோறுலாம் ஆக்கணும்னா அதில் போடலாம், நல்லாயிருக்கும். அதனால இது வந்து 3 ரோசஸ் டீ என்னான்னு கேட்டிங்கன்னா இது ஒரு சின்ன பேக்கெட் 1 மாதத்துக்கு வரும். நல்லா டார்க்காக இருக்கும். கொஞ்சம் தூள் போட்டாலும் நல்ல டிகேஷன் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமான இந்த கண்ணாடி ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்க. இது பாயசத்துக்கு ரொம்ப ஆசை வாங்கணும்னு. அதனால் இது நான் வாங்கிட்டு வந்தேன். இது பாயசம் ரொம்ப நாளைக்கு வச்சு பாயசலாம். இது அடுத்து வந்து மரச்செக்கு நல்லெண்ணெய். இந்த மரச்செக்கு நல்லெண்ணெய் ஒரு 6 மாதம் கூட எனக்கு வரும். அதனால் இந்த மரச்செக்கு நல்லெண்ணெய் வாங்கிக்கிட்டேன். இது வந்து சர்பத்து நன்னாரியோட ஜூஸ். அடுத்து பார்த்திங்கன்னா என்ன வாங்கினேன்னா இந்த வெந்தயம் மிளகு இது வாங்கினேன். இது வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த கலரில் வந்து இப்போ இங்கே வாங்கினதுலேருந்து தான் நான் பார்க்குறேன் இந்த கலரில் தான் இருக்கும் அப்படின்னு. இது பிரியாணி தூள்லாம் அரைச்சதுலாம் சரியான வாசனையாக இருக்கும். அதெல்லாம் சும்மா 1 வெள்ளி தான். இது 1.5 வெள்ளி, 1 வெள்ளி 90 காசு, 1 வெள்ளி, அவ்வளோதான். ரொம்ப எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி விலை. என்ன ஒன்றும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அவ்வளோதான். அடுத்து வந்து இந்த தூதுவளை மிட்டாய் வாங்கினேன். என் காடியில் வர ஒரு பிள்ளைக்கு எனக்கு எப்போ பார்த்தாலும் இருமல்னு இருக்குது, அந்த பிள்ளைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா தான் பிரியாணி அரிசி. இது வாங்கிட்டேன்னா எனக்கு ஒரு 5-6 தடவை சமைக்கலாம். சீரக சம்பா அரிசி. இந்த அரிசி வந்து குறையாது. இந்த அரிசி வாங்கி வச்சுக்கிட்டேன். அப்புறம் இந்த பொட்டுக்கடலை இதெல்லாம் அவ்வளோதான். என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வாங்கிறது வந்து எல்லா இடத்துலையும் தான் கிடைக்கும். எவ்வளோ சுத்தமாக எவ்வளோ இதாக கிடைக்குதுன்னு தெரியல. விலையும் நம்மளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த ஷெம்பு போய் வாங்கிட்டு வந்தேன். இந்த ஷெம்பில் வந்து தண்ணி கலந்து தான், பாதி ஷெம்பு இன்னொரு இதில் ஊற்றி வச்சுட்டு தண்ணியை கலந்து தான் இந்த ஷெம்பு பாய்க்கணும். ஓகே, உள்ளது தான். கண்டிப்பாக அதில் ஏதாவது பயனுள்ளதாக இருக்கும். பார்த்துட்டு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.
இப்போ பார்த்தீங்கன்னா மாங்காய் சம்பல், மாங்காய் சட்னி செய்ய போகிறோம். மாங்காய் சட்னிக்கு வந்து ஒரு 4 மாங்காய் எடுத்துக்கிட்டேன். நான் 2 மாங்காய் இந்த மாதிரி சைஸில் வந்து வெட்டிக்க வேண்டியதான் மாங்காவை. நான் அப்படி தான் வெட்டுவேன். இது வந்து இன்னும் 2 மாங்காய் வெட்டி போடணும். அதில் மாங்காய் சட்னி வந்து பார்த்திங்கன்னா நான் சமைக்கிற சமையல்லையே என் கூட்டாளிங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சதுன்னு கேட்டிங்கன்னா, என்னாவது ஒரு ஃபங்க்ஷனாக என்ன செய்யணும்னா மாங்காய் சட்னி செய்யணும். மாங்காய் சட்னி அதனால வந்து இன்னைக்கு சரி மாங்காய் சட்னி வந்து ஏற்கனவே நான் ஒரு வாட்டி போட்டிருக்கேன். நான் வந்து சிம்பிளாக தான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து கேட்டாங்க ஏன் அதை மட்டும் போட மாட்டீங்கன்னு. அதனால வந்து நீங்கள் மாங்காய் சட்னி செய்கிறது தான் இப்போ நான் போட போகிறேன் வீடியோவில். அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் வீடியோவை. பார்த்திங்கன்னா தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இந்த காஞ்ச மிளகா, ஊசி மிளகா, கருவேப்பிலை, கருப்பு சீனி, காஞ்ச மிளகா, கடுகு பருப்பு. இது ரொம்ப சத்தமாக இருக்குது. எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக கடுகு போட்டு கடுகும், காஞ்ச மிளகாய், அப்புறம் வந்து ஊசி மிளகாய் இதெல்லாம் நல்லா பொரிட்டோம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சம் பொரிகிறது கொஞ்சமாக போட்டுக்கலாம். அது லேசாக போட்டால் போதும். போட்டாலும் பரவாயில்ல, போடலாட்டியும் பரவாயில்ல. அப்புறம் மாங்காய் போட்டுக்கணும். மாங்காய் போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே லேசாக வதங்க விடுவோம். மாங்காய் ரொம்பலாம் வதங்கணும்னு ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 2 ஸ்பூன் வந்து பாதி பாதியே போட்டதுனால முடிச்சுக்கிறேன். ஃபுல்லாக போட்டிங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் வந்து பாபா வந்து மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், காஞ்ச மிளகாத்தூள் அதை போட்டு லேசாக கிண்டி வச்சுட்டு தண்ணி ஊற்றி மாங்காய் நல்லா குழையிற அளவு வேக விடணும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம். கல் உப்பு கொஞ்சமாக போட்டுட்டு மாங்காய் நல்லா குழஞ்சி வேகட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துருக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா குழஞ்சிருச்சு. பாதி நல்லா வெந்திருக்கும். ஆனால் பாதி வந்து கரையாமல் இருக்கும், பாதி நல்லா கரைஞ்சிருக்கும். இதுதான் அதோட பெரிய அதிசயம்லாம் ஒன்றுமே கிடையாது. இதில் பார்த்திங்கன்னா என்ன கருப்பு சீனி. இதில் பார்த்திங்கன்னா கருப்பு சீனி வந்து உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். அப்படி நம்ம கணக்கு பண்ணாமல் உப்பு, புளிப்பு, உரப்பு, இனிப்பு பார்த்திங்கன்னா எல்லா சுவையும் இதில் இருக்கும். கருப்பு சீனி வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதில் போட்டுக்கலாம். இதுதான் வேறு லெவல் மாங்காய் சம்பல். ரொம்ப ருசியான, ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாங்காய் சம்பல். பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது. கடைசியில் கொஞ்சம் தண்ணி மாங்காய் அந்த கரிசீனி வந்து நல்லா கரைஞ்சிச்சு. கரைஞ்சதும் பார்த்தீங்கன்னா இது தண்ணியாக இருக்குது. கொஞ்சம் நல்லா கரிசீனி போட்டுக்கணும், கொஞ்சம் இறுகிரும்.
சூப்பரான மாங்காய் சாம்பார் ரெடி. இதில் பார்த்தீங்கன்னா அந்த காஞ்ச மிளகாவோட அந்த ஃப்ளேவர் இறங்கியிருக்கும். ரெண்டாவது வந்து ஊசி மிளகா, அதில் உள்ள உரப்பும் அந்த ருசியும், நம்ம ஊசி மிளகா கீழே தானே போட்டிருக்கோம், அது இறங்கியிருக்கும். அப்புறமா பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா தூள். சூப்பரான ஒரு மாங்காய் சம்பல் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். பிரியாணி சோறுலாம் நான் பிரியாணி சோறு ஆக்கலாம் மாங்காய் சம்பல் செஞ்சேன். நெய் சோறுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் மாங்காய் சம்பல். அப்புறம் சாதாரண சாம்பார் இதுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.